ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் படம் ரிலீஸ் ஆகலை, விஜய் படம் ரிலீஸ் ஆகலை, ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு எல்லோரும் கொஞ்சம் சேடாக இருப்பீங்க. சுப்ரீம் கோர்ட் போயிருந்தாங்க கேவிஎம் ப்ரொடக்ஷன்லேருந்து. கடைசியில் பார்த்தா அங்கே அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த போட்ட மனுவை. நீங்கள் ஹைகோர்ட்லேயே பார்த்துட்டு வாங்க, ஹைகோர்ட்லேயே பார்த்துக்குங்க, இதை நாங்கள் விசாரிக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ஜனவரி 20 அப்பயே நீங்கள் ஹைகோர்ட்லேயே கேஸை பார்த்துக்குங்க, அங்கே என்ன ஜட்மெண்ட் சொல்கிறாங்களோ அது பிரகாரம் ஃபாலோ பண்ணுங்கள். கேவிஎம் ப்ரொடக்ஷன் எதுக்கு சுப்ரீம் கோர்ட் போயிருந்தாங்கன்னா, பொங்கல் லாங் ஹாலிடே இதுலேயே நம்ம ரிலீஸ் பண்ணிடலான்றது, இதில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் படம் பிளானு. சரி, இதில் ரிலீஸ் பண்ண முடியல, நம்ம அட்லீஸ்ட் குடியரசு தின விழாவுக்கு ரிலீஸ் பண்ணிடலாம், ஷார்ட் ஹாலிடே இருந்தாலும் அதில் ரிலீஸ் பண்ணால் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் சுப்ரீம் கோர்ட் போனது. கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் சென்னை ஹைகோர்ட்லேயே பார்த்துக்குங்க, அவங்க என்ன ஜட்மெண்ட் சொல்கிறாங்களோ அது பிரகாரம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி ஜனநாயகனாலே வேர்ல்டு வைஸில் இந்தியா ஃபுல்லாகவும் எதிர்பார்த்த படம் தான் இது. இந்த படம் நமக்கு ரிலீஸ் ஆகிருந்தால், நார்மலாக ரிலீஸ் ஆகிருந்தாலே நமக்கு நார்மலாக எல்லா ஜனங்களும் எல்லா ஃபேன்ஸுமே போய் பார்த்துருப்பாங்க. ஜென்ரலாக இருக்கிற ஃபேன்ஸும், விஜய் ஃபேன்ஸு, டிவி கட்சிக்காரங்க எல்லாருமே போய் பார்த்துருப்பாங்க. இப்போ இவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி இப்போ எல்லாருக்குமே இந்த படத்தை பற்றி தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். ஒரு சிலர் ரொம்ப ஒர்க்லேயோ இல்லை வேறு எதனையாவோ ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்களுக்கும் இந்த படத்தை பற்றி என்னடா இது, இந்த படம் இவ்வளோ டிலே பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு. இப்போ எல்லாரும் அதை பேசும் பொருளாயிடுச்சு. வேர்ல்டு வைஸில் எல்லா நியூஸ்லையுமே இந்த விஜய் ஜனநாயகன் பற்றி தான், அந்த படத்தை பற்றி தான் ஃபுல்லாகவே டாக் போயிட்டு இருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் கூட ட்விட் போட்டிருந்தாரு, இந்த மாதிரி ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட் பண்ணியிருந்தாரு. எல்லாருமே ட்விட் போட ஆரம்பிச்சிட்டாங்க ட்விட்டரில். இப்போ இன்னுமே கான்ட்ரவர்சி அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு, எதிர்பார்ப்பு இன்னுமே அதிகமாக தூண்டிட்டு இருக்கு. ஆனால் எல்லாரும் இதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. புரிஞ்சிக்காம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணால் படத்தையும் டிவிகே கட்சியும் எதிர்க்கிற மாதிரி ஆகுதுன்னு நினச்சி பண்ணுறாங்களா, இல்லை இது ஜென்ரலாகவே நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தான் தெரியும். மக்களாகிய நீங்கள் தான் நான் முடிவு பண்ணோம். எதிர்பார்த்துட்டு இருக்கிறது Jan 20, அது நமக்கு கரெக்டான தீர்ப்பு வந்துடும், நமக்கு பிரச்சனை இல்லாமல் படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். அது நல்லபடியாக நடக்கும்னு நான் சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அது நல்லபடியாக நடக்கும். இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மேலும் வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவாக இருக்கும்.